This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். தொடங்கியது வர்த்தக போர். மாறி மாறி அடித்து கொள்ளும் ட்ரம்ப் சீனா. இந்தியாவிற்கு தான் ஜாக்பாட். சீனா அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர் தீவிரம் அடைந்துள்ளது. இரண்டு நாட்டு மோதல் உச்சமடைந்துள்ளது. இதனால் சீன பொருட்களுக்கான மவுஸ் குறைந்து இந்தியாவில் ஏற்றுமதி அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் உத்தரவு காரணமாக சீனா அமெரிக்கா இடையிலான போர் உச்சமடைந்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வரி விதிப்பிற்கு பதிலடியாக சீன அதிபரடியாக புதிய வரி விதிப்பு முறைகளை மேற்கொண்டு உள்ளது. மெக்சிகோ மற்றும் கனடா மீது 25% வரிகளையும் சீனா மீது 10% வரிகளையும் விதித்தார். சீனா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகியவை அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையினால் முதல் 3 இடங்களை வகிக்கின்றன. சீனா அதிகபட்சமாக 30.2%, மெக்சிகோ 19% மற்றும் கனடா 14% வரி பற்றாக்குறையால் பங்கு வகிக்கின்றன. அமெரிக்காவின் வரி விதிப்பிற்கு ஏற்கனவே கனடா, மெக்சிகோ பதிலடி தந்துவிட்டது. கனடா, மெக்சிகோ இரண்டும் அமெரிக்காவின் பொருட்கள் மீது 25% வரியை விதித்துவிட்டது. தற்போது சீனா பல அமெரிக்க தயாரிப்புகளுக்கு வரி விதிப்பு உள்ளது. அதேபோல் விதிமீறல்கள் தொடர்பாக கூகுள் மீது விசாரணையை அறிவித்துள்ளது. அமெரிக்க நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதி மீது 15% வரியை சீனா விதித்துள்ளது. எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்கள் மீது 10% வரியை சீனா விதித்துள்ளது. இதனால் அமெரிக்காவில் இருந்து நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது குறையலாம். இதனால் அமெரிக்காவிற்கு கடுமையான இழப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டு உள்ளது. ட்ரம்பின் செயலால் அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியுள்ளது. கிட்டத்தட்ட சர்வதேச அளவில் வர்த்தக போர் மூண்டு உள்ளது. பனிப்போருக்கு முன்பாக மிக மோசமான வர்த்தக போர் ஏற்பட்டு உள்ளது. உலக அளவில் மார்க்கெட்டில் இதனால் பெரிய அளவில் சரிவுகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட வரி விதிக்கப்படும் நாடுகளின் முதல் லிஸ்டில் இந்தியாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. இதனால் சீனாவின் பெயர் இடம்பெற்றுள்ளது. வர்த்தக பற்றாக்குறை அடிப்படையில் இந்த வரி விதிப்பை ட்ரம்ப் மேற்கொண்டுள்ளார். அமெரிக்காவில் ஒட்டுமொத்த வர்த்தக பற்றாக்குறையால் இந்தியா 3.2% மட்டுமே பெற்றுள்ளது. அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையால் 9வது இடத்தில்தான் இந்தியா உள்ளது. இதனால் அமெரிக்கா கூடுதல் வரி விதிப்பு நாடுகளில் முதல் லிஸ்ட் இந்தியா இல்லை. இதுபோக டாலர் வர்த்தகம் தாண்டி இந்தியாவில் வரி விதிப்பு முறையை காரணம் காட்டி இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் மீது 20% கூடுதல் வரியை விதிக்கவும் ட்ரம்ப் முயல்வார் என்று கூறப்படுகிறது. எனவே கனடா, மெக்சிகோ மீது அவர் விதிக்கும் 20% இந்த வரி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. மேலும் சீனா மீதான வரியை அடுத்த வாரம் அறிவிப்பார். அதன்பின் இந்தியா மீதான வரியை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.